நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுது என்னோட அக்கா வந்து கொஞ்சம் வசதியான ஒருத்தவங்களுடைய வீட்ல வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எங்க வீட்ல தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு பழைய டிவிடி பிளேயரையும் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ படங்கள்லாம் அதுல தான் போட்டு பார்க்கறது. ஸோ என்னோட அக்கா வந்து வீட்டு வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஃபுல்லா பெருக்கி கூட்டும் பொழுது அந்த வீட்ல இருக்கிறவங்க சில சிடிஸையும் வந்து குப்பையில போட்டாங்களாம். ஆனா என் அக்கா என்ன பண்ணுச்சு, வீட்ல வேற டிவிடி பிளேயர் இருக்கு, இந்த சிடி எல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிடியை மட்டும் குப்பையில போடாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ எப்படியும் ஒரு 5-6 சிடிஸ் இருக்கும். ஒன்னொன்னுத்தையா போட்டு பார்க்குறோம், எதுவும் வரவே இல்லை. கடைசியா ஒரே ஒரு சிடி தான். நான் என்ன பண்ணேன், ஷாம்பூலாம் எடுத்துட்டு வந்து அந்த சிடியில போட்டு பக்காவா கழுவி இப்போ ஒர்க் ஆகும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி சிடியை போட்டு பார்த்தா வெள்ளையா ஒரு ஆளு குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. யாரா இதுன்னு ஒன்னும் எனக்கு அப்ப புரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த சிடியில ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கும் போல. நாங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா ஒன்னும் புரியல, யாரோ ஒருத்தன் இங்கிலீஷ்ல கத்திக்கிட்டு இருக்கான்ட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்பொழுது சரி சும்மா இருக்கோமே அப்படின்ட்டு அந்த சிடியை போட்டு பார்த்தேன். அதே இங்கிலீஷ்காரரு ஆளு பாடிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முழுசா கேட்டுக்கிட்டே இருந்தேன். 1.5 மணி நேரம் ஃபினிஷ் பண்ணேன். அந்த சிடி முடிஞ்சு வெளியே வரும்பொழுது என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சது, இந்த மனுஷன் நம்மள என்னமோ பண்ணிட்டாரு அப்படின்னு. நான் பார்த்தது மைக்கேல் ஜாக்சனுடைய டேஞ்சரஸ் ஆல்பம் சிடி தான். அதுக்கப்புறம் டெய்லி ஸ்கூல் முடிச்சு வந்த உடனேயுமே அந்த சிடியை தான் போடுவேன். டேஞ்சரஸ் ஆல்பம்ல ஒரு பாட்டு விடாம எல்லா பாட்டையும் கேட்பேன். திரும்ப 2வது தடவை வேற கேட்பேன். மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு வெறித்தனமான ஃபேனா ஆன ஒரே ஒரு ஆல்பமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிடி கடை விடாம மைக்கேல் ஜாக்சனுடைய மற்ற ஆல்பங்களையும் வாங்கி மைக்கேல் ஜாக்சனுடைய எல்லா பாட்டையும் கேட்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நான் 10th படிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம். என்னோட அக்கா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவங்க டி நகர்ல ட்ரெஸ் தைக்க போனாங்கன்னா துணைக்கு என்னதான் கூட்டிட்டு போவாங்க, பதிலுக்கு எனக்கு ஒரே ஒரு மைக்கேல் ஜாக்சன் சிடி வாங்கி கொடுத்தா போதும், நான் கம்முன்னு அவங்க கூடவே இருப்பேன். ஸோ இப்படி என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சதே இந்த மனுஷன் கிட்ட இருந்து தான். இப்ப அவரோட வாழ்க்கையவே ஒரு படமா எடுத்திருக்காங்க. இன்ட்ரோ கொஞ்சம் பெருசா போயிடுச்சு. இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு நானும் என் பொண்ணும் அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மைக்கேல்ன்ற இந்த படத்துடைய முழு கதையை பார்க்க போறோம். என் வார்த்தையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உயிரோட்டமா இந்த கதையை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையுடைய ஆரம்பத்திலேயே பேக் ஸ்டேஜில் நம்ம மைக்கேல் ஜாக்சன் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே சும்மா வேற லெவல்ல இருக்கு. இதை பேட் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கடையில பார்த்துட்டேன். எனக்கு இதுதான் வேணும்னு அந்த அழுது எப்படியோ அடம் பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன் தெரியுமா. அந்த அளவுக்கு நான் ஒரு மைக்கேல் ஜாக்சன் பைத்தியம். சரி கதைக்கு வருவோம். மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு நடந்து வர்றாரு. பேக் ஸ்டேஜில் மைக்கேல் ஜாக்சனை பார்க்கணும்னு ஆடியன்ஸ் உடைய சவுண்டு சும்மா காதை கிழிக்குது. எல்லாரும் மைக்கேல் மைக்கேல்னு கத்துறாங்க. சரி நம்ம மைக்கேலும் வந்து ஸ்டேஜுக்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா கதை அப்படியே அவருடைய சின்ன வயசு காலகட்டமான 1966 வருஷம் இந்தியானாவுக்கு போகுது. அது வந்து வின்டர் டைம். வெளியே பசங்கெல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடுற பசங்களை ஜன்னல் வழியா ஒரு சோகமா ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் நம்ம மைக்கேல். சின்ன வயசுல அவருக்கும் வெளியே போய் மத்த பசங்க கூட விளையாடணும்னு ஆசை தான். ஆனா மைக்கேலுடைய அப்பா ஜோசப் மைக்கேல் சீக்கிரம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு மைக்கேலுடைய ஒரு 4 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து சாங்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மைக்கேலுக்கு மொத்தம் 5 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து மெயினாக இப்போ இருக்காங்கல்ல மைக்கேல் ஜாக்சனோட சேர்த்து 5 பேர், இவங்க தான் மெயின். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரியல் லைஃப்ல நடந்த சில விஷயங்களை இதில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதில் சில விஷயங்களை மட்டும் நான் கதை போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் வந்து சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மூச்சு விடுங்க. ஏய் மைக்கேல், ஒழுங்கா என் முகத்தை பாரு, உன் கண் பார்வை எப்பவுமே நேராக தான் இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவங்களுடைய அப்பாவான ஜோசப். ஸோ மைக்கேல் ஜாக்சனும் பிக் பாய் அப்படின்ற ஒரு சாங்கை தான் பாடுறாரு. ஸோ இந்த பாட்டில் வந்து சின்ன பையனா ஃபேரிடேல் கதைகள் எல்லாம் கேட்டு பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இவரு லவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாராம் அப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் இருக்கும். அதான் பாட்டோட பேரே பிக் பாயா. சரி இவங்க அப்பாவான ஜோசப் வந்து பரவாயில்ல பசங்களா, இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மைக்கேலோட முகம் ஒரு மாதிரி வாடி தான் இருக்கு. அப்படியே திரும்பி மைக்கேல் அவங்க அம்மாவை பாக்குறாரு. அம்மாவும் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. ஏன் தான் இந்த மனுஷன் இந்த பசங்களை இப்படி டார்ச்சர் பண்றாருன்னே தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கும் கோவம் இருக்கு. ஆனா ஜோசப்பை எதிர்த்து இங்க யாருமே எதுவும் பேசக்கூட மாட்டாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மைக்கேலுடைய அப்பா ஜோசப் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பசங்களா, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஊருக்குள்ளேயே சில கச்சேரி எல்லாம் புக் பண்ணிருக்கேன், அதுல நீங்க பாட போறீங்கன்னு சொல்ல நம்ம மைக்கேல் அவருடைய பிரதர்ஸுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆனா ஜோசப் இவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா இவங்களை கஷ்டப்படுத்துறோமேன்னு உங்களுக்கு தோணலையா? ஆனா ஜோசப் என்ன சொல்றாருன்னா, பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த உலகத்துல
ரெண்டே பேரு தான், ஒன்னு ஜெயிக்கிறவங்க, இன்னொன்னு தோக்குறவங்க. என்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையை செய்ய போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கைய மாத்த போறீங்களா? நம்ம ஊருக்குள்ளேயே கருப்பினத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். இது உங்களுக்கான வாழ்க்கைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பசங்களையும் ஒரு செவுத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு, பசங்களா உங்க கையை நீட்டுங்க, அந்த செவுத்தை தொட ட்ரை பண்ணுங்க, ஆனா தொடாதீங்க. பசங்களும் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கையை நீட்டி செவுத்தை தொடாம அப்படியே நிக்கும் பொழுது இவங்களுடைய அப்பாவான ஜோசப் சொல்றாரு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணுங்க, ஒன்னானா ஒரே ஃபேமிலியா. இனிமே நீங்க யாரும் தனித்தனி அடையாளத்தோட இருக்க போறது கிடையாது. அதனால இனிமே ஜாக்கி கிடையாது, ஜெர்மன் கிடையாது, மார்லன் கிடையாது, டீட்டோ கிடையாது, மைக்கேல் கிடையாது. இனிமே நீங்க எல்லாரும் ஜாக்சன் 5ன்னு இங்க தான் ஜாக்சன் 5ன்ற இந்த பேண்டே ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு சின்ன ஸ்டேஜ் ஒன்று, அந்த ஸ்டேஜ்ல மைக்கேல் பாட கூட அவருடைய பிரதர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண சுத்தி இருக்கிற எல்லோருமே அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. யூ சேஞ்ச்டு அப்படின்ற ஒரு பாட்டை தான் அவங்க பாடுறாங்களே. ஒரு சின்ன பொண்ணு வளர ஆரம்பிக்கிறாங்க, அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களாம். அவங்க வளர வளர இவருக்கு காதலும் வளருது அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். இதெல்லாம் ஜாக்சன் 5ல வர சாங்ஸ். இந்த சாங்கை கேட்டு மக்கள்லாம் என்ஜாய் பண்ணி காசெல்லாம் ஸ்டேஜ்ல தூக்கி போடுறாங்க. இதை பக்கத்துல இருந்து இவங்களுடைய அப்பாவான ஜோசப்பும் பாக்குறாரு. ஆனா அவருக்கு இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கவே இல்லை. நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஓகே பசங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா வந்து ஜோசப் இப்பதானே வந்தாங்க பசங்க, நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும், இவங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, அதான் திரும்ப பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். பசங்க எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்களா. ஆனா நம்ம மைக்கேல் மட்டும், ஆனா ஜோசப் நம்ம நல்லா தானே பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு விஷயத்த கவனிச்சா தெரியும், பசங்க எல்லோருமே அவங்க அப்பாவை ஜோசப்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கும் அப்பான்னு கூப்பிடணும் தான் ஆசை. இந்த படத்துல அதுக்கான ரீசன் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ரியல் லைஃப்ல வந்து அந்த ஜோசப்புக்கு பசங்க அப்பான்னு என்ன கூப்பிடுறது பிடிக்காதான். ஏன்னா இவர் ஒரு அப்பாவா நடந்துக்கல, பசங்களை ட்ரெயின் பண்ற ஒரு மென்டர் மாதிரி தான் அவர் இருக்காரு. அதனால அப்பான்னு கூப்பிட்டா வேலைக்கு ஆகாதுன்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மைக்கேலும் வந்து ஜோசப் நாங்க நல்லா தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அப்ப நீ நல்லா பண்ணிருக்க, நான் சும்மா சொல்றேனா, அப்ப என்னோட ஒப்பீனியன்லாம் கேட்க மாட்டீங்களா, இங்க வா அப்படின்னு சொல்லி மைக்கேலை கூப்பிட்டு பெல்ட்டாலேயே அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த ஜோசப். இப்படிதான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலே அவ்வளவுதான் போட்டு சாத்துன்னு சாத்துவாரு. இந்த படம் முழுக்க வெறும் பெல்ட்டில் அடிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல கட்டை கம்பின்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருக்காராம். பசங்களா சீக்கிரம் ரிஹர்சலை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏ மைக்கேல் உனக்கு அழுவணும்னா போய் அழு போ அப்படின்னு திட்ட, மைக்கேல் வேகமா ஓடி வந்து பாத்ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு வலி தாங்க முடியாம அழுதுருக்காரு. அம்மாவும் வந்து கதவை தட்டுறாங்க. இந்த ஜோசப் இப்படி பண்றாரு, ஆனா இவங்களால எதுவும் கேட்க முடியல, அதனால ஒரு கில்ட்ல இருக்காங்க. ரியல் லைஃப்ல ஒரு தடவை இந்த ஜோசப் அடிச்சு மைக்கேல் இதே மாதிரி பாத்ரூம்குள்ள போயிட்டு அழுவும் பொழுது உள்ள இருந்து எந்த சவுண்டும் வரலையா, அவர் இறந்தே போயிட்டாருன்னு நினைச்சாங்களாம். அடிச்ச அடியில அவரு மயங்கிட்டாராம் உள்ளேயே. நைட் டைம் ஆகுது, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மைக்கேல் மட்டும் பெட்டுக்குள்ள டார்ச் லைட்ல கதையை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து பீட்டர் பேன் கதை தான். பீட்டர் பேன் வந்துட்டு நெவர்லாண்டுன்ற ஒரு ஐலாண்ட ஒரு மோசமான கடற்கொள்ளையனான கேப்டன் ஹூக் கிட்ட இருந்து காப்பாத்துவாரு. அந்த கேப்டன் ஹூக்க அப்படியே எட்டி உதைக்க அவரு ஒரு முதலையோடைய வாயில விழுற மாதிரியான காட்சி. இத படிச்சு நம்ம மைக்கேல் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா அந்த கேப்டன் ஹூக்னு நம்ம மைக்கேல் யார திறமை நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பா ஜோசப் தான் பேரே எழுதி வச்சிருக்காரு. இங்க அந்த கேப்டன் ஹூக் முதல கிட்ட விழும்பொழுது நம்மள அடிச்ச நம்ம அப்பாவே விழுற மாதிரி அவரு நினைச்சுக்கிறாரு. இப்படியே தொடர்ந்து பல நாட்கள் போகுது. நிறைய இடங்கள்ல பாட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்சன் 5 லோக்கலி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. மைக்கேலுக்கு வந்து அவரு வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. அவருக்கு கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுலாம் இந்த காமிக் புக்ஸும் கதைகளும் தான். அதோட நம்ம மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஜேம்ஸ் பிரவுன் அப்படின்றவர் தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற மைக்கேல் ஜாக்சனுடைய டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே ஜேம்ஸ் பிரவுன் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது தான். அவரு டிவில ஆடுறத பார்த்து சின்ன பையனா இருக்கிற மைக்கேல் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி அவரும் அதே மாதிரி ஆட ட்ரை பண்றாரு. இப்படியே தொடர்ந்து நாட்கள் போகுது. நம்ம மைக்கேல் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா இழுத்து போட்டு அந்த ஜோசப் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க நிறைய பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நல்ல வசதியா மாறுறாங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மைக்கேல் ஜாக்சனுடைய இந்த டான்ஸுக்கு வந்து இன்னும் இன்ஸ்பயர் பண்ணது வந்து ஜாக்கி வில்சன் அப்படின்ற ஒருத்தர் தான். டிவில அவரோட டான்ஸையும் பார்த்து இவர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மூன் வாக்கு, லெக் கிக்லாம் அந்த ஜாக்கி வில்சன் பண்ணது தான் ஃபர்ஸ்ட். நிறைய சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோலாம் போய் நல்ல பெரிய ஷோவுக்கு போறாங்க. அப்போ சுசேன் ஒருத்தவங்க நம்ம மைக்கேல் ஜாக்சனும் அவருடைய பிரதர்ஸும் பண்ற பர்ஃபார்ம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி
நம்ம ஜோசப் கிட்ட அவங்க விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த சுசேன் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற மைக்கேல் ஜாக்சன் கிடையாது. ஏன்னா கிட்ஸ் வச்சுலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற டைம்ல இவங்க வேற லெவல்னு சொல்லி நம்ம ஜாக்சன் 5 மோட்டவுன்ல சைன் பண்ண வச்சதே இந்த சுசேன் தான். இந்த மோட்டவுன்ன்றது இப்ப எப்படி சோனி மியூசிக்லாம் சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதோடைய ஓனரா பெரி கார்டி அப்படின்ற ஒருத்தர் தான் இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ஜாக்சன் 5 அவ்வளவா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இருந்தாலும் சுசேன் சொன்னாங்கன்னு சொல்லி ஆடிஷனுக்கு கூப்பிடுறாரு. நம்ம மைக்கேல் பாடினதை கேட்ட உடனேமே ஆளு ஸ்டன் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த வயசுல மைக்கேல் ஜாக்சனுக்கு ஈக்குவலா எந்த குழந்தைகளும் பாட வாய்ப்பே இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா மைக்கேல் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுறாரா, அதனால ரீடேக் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கு. இதனால கடுப்பான ஜோசப் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட விடுங்களேன், அவன் சரியா பாடுவான்னு சொல்றாரு. என்ன கூட்டு போயிட்டு பெல்ட்ல அடிக்கிறது தான் வேலை அவருக்கு. ஆனா பெரி வந்து இல்ல மைக்கேல் பக்காவா பண்றான் அப்படின்னு மைக்கேல் பாடுறதுல இம்ப்ரெஸ் ஆகுறாரு ஆளு. அதுவும் அந்த ஜாக்சன் 5 என்னோட ஃபேவரட் சாங் இந்த ஐ வாண்ட் யூ பேக்ன்றது தான். சும்மா வேற லெவல்ல பாட பின்னாடி அவரோட பிரதர்ஸ்லாம் எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வேற லெவல் மெலடி ஹூஸ் லவ்விங் யூன்ட்டு அந்த சாங்கை பாட மைக்கேல் ஒரு சாதாரண சின்ன பையன் கிடையாது, மைக்கேல் ஒரு ஜீனியஸ்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஸ்டுடியோல மைக்கேலுக்கு வந்து அந்த மிக்சர்லாம் இருக்கும்ல, எப்படி வால்யூமை கூட்டுறது, எப்படி எக்கோ ரீவர்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுன்னு சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. மைக்கேலுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அப்படியே கத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்ட்டு மைக்கேலுடைய அப்பா ஜோசப் வந்து இங்க பாரு பெரிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவருக்கு நிறைய வேலை இருக்கு, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது. மைக்கேலுக்கு இதெல்லாம் சொல்லி தரத்துல அவருக்கு விருப்பம் தான். ஆனா ஜோசப் வேணும்னே கூட்டிட்டு போறாரா. மைக்கேலும் அங்க இருந்து அப்படியே போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய அப்படியே கட்டி பிடிக்க இத பாக்குற ஜோசப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஜோசப்புடைய சொந்த புள்ள மைக்கேல் இது வரைக்கும் அவரு ஜோசப்ப கட்டி பிடிச்சதே கிடையாது. ஏன்னா அவருக்கு தான் அப்பாவா இருக்க விருப்பம் இல்ல, ஒரு மென்டர் தானே. ஆனா இதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நம்ம மைக்கேல் பெரிய ரியல் லைஃப்லயே ஒரு அப்பாவை தான் நினைச்சாராம். சோ அதுக்கப்புறமா நம்ம ஜாக்சன் 5 வந்து ஏபிசின்னு ஒரு பாட்டை பாடி அதுக்கு வீடியோலாம் எடுக்கிறாங்க. சோ இந்த பாட்டு வந்து எப்படின்னா இவர் லவ் பண்ற பொண்ணுக்கு லவ்வ சொல்லி தராராம். எப்படி ஏபிசிடி கத்துக்கிறது ஈஸியோ அதே மாதிரி என் காதலை கத்துக்கிறதும் ஈஸின்ற மாதிரி இந்த பாட்டை பாடியிருப்பாரு. வீடியோலாம் எடுத்து அதை சிடியா போட்டு விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தி சவுண்ட் ஆஃப் யங் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஆல்பமும் சேல் ஆகுது. நிறைய மக்கள் வாங்குறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதோட இப்பதான் இவங்க நல்லா ஃபேம் ஆகுறாங்க. மீடியாவும் இவங்களை இன்டர்வியூலாம் எடுக்குது. ஏன்னா இவங்களோட சாங் பில்போர்ட்ல டாப் நம்பர் 1 பொசிஷனுக்கு போகுது. சோ புகழ் வந்துட்டாலே பணம் பின்னாடியே வரும். இப்ப பெரிய வீடு, சும்மா லக்ஸுரியான லைஃபா வாழ்றாங்க. நம்ம மைக்கேலுடைய ரூம் ஃபுல்லாவே கார்ட்டூன்ஸ் காமிக் கேரக்டர்ஸ்னு ஃபுல்லா இப்படிதான். மைக்கேல் ஜாக்சனுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்ப கூட அவர் ஒரு எலிய வளர்க்குறாரு. அந்த எலிக்கு கதை படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆளு. மைக்கேலுடைய பிரதர் வந்து டே ஜோசப்னு கூப்பிடுறாரு கீழே. அதோட அந்த எலிய தூக்கி போடுறா எங்கேயாவது, அதை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு அந்த பிரதர் சொல்லிட்டு போறாரு. நம்ம மைக்கேலும் கீழே ஜோசப் கிட்ட வந்தா அப்பதான் ஜோசப் பில் அப்படின்ற ஒருத்தரை இன்ட்ரோ பண்றாரு. மைக்கேல் இதுக்கப்புறம் உன் கூடவே இருக்க போற பாடி கார்டு தான் இவரு அப்படின்னு சொல்ல மைக்கேலும் ஹாய் சார், சார்லாம் வேணாம், என்ன பில்லுனே கூப்பிடு அப்படின்னு சொல்லி மைக்கேல் இதுக்கப்புறம் இவர் தான் பாதுகாப்பா பாத்துக்க போறாரு. அவர் நைட் டைம்ல பாப்கார்ன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சிங்கிங் இன் த ரெயின் அப்படின்ற ஒரு மூவிய அம்மா கூட சேர்ந்து பாப்பாரு. அதுல சிங் இன் த ரெயின் அப்படின்ற சாங், அதுல ஜீன் கெல்லி செம்மையா டான்ஸ் ஆடுவாரு. அதுவும் நம்ம மைக்கேல நல்லா இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா டைனிங் டேபிள்ல அம்மா கிட்ட அம்மா லாமான்னு ஒரு உயிரினம் இருக்கு தெரியுமாமா, அதை எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைமா அப்படின்னு அவரு சொல்ல அம்மாவும் மைக்கேல் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, லாமாவெல்லாம் யாராவது வளர்ப்பாங்களா அப்படின்னு முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா மைக்கேல் உன் வயசு பசங்க கூட பழகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆனா அம்மா எல்லாரும் என் கூட ஃப்ரெண்டா பழகணும்னு நினைக்கல, என் கூட போட்டோ எடுக்கணும் தான் நினைக்கிறாங்க, யாரும் என்ன அவங்கள ஒருத்தனா நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. உடனே அம்மாவும் மைக்கேல் எனக்கு புரியுது, நீ மத்தவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப வித்தியாசமான ஆளு, உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது ஒரு லைட், அந்த லைட்டை யாருமே உன்கிட்ட இருந்து எடுக்காம பாத்துக்கோ, அது நீயா இருந்தாலும் சரி, நீ அந்த லைட்டை இன்னும் பிரகாசமாக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே உன்னோட அந்த லைட்டை பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோ இந்த வார்த்தைகள் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. சோ அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுல ஆல் பி தேர் அப்படின்ற ஒரு பாட்டு ஒண்ணு. சோ என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரியான பாட்டு தான். சோ இதுவும் பயங்கர ஹிட்டான ஜாக்சன் 5 சாங்ல ஒண்ணு. சோ இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. 1978 வருஷம் நம்ம மைக்கேல் கொஞ்சம் பெரிய பையனா ஆயிட்டாரு. சோ இவ்வளவு நாள் அவரோட பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஜாக்சன் 5ன்னு ஒரு பேண்ட்ல சாங்லாம் எழுதி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாருல. ஆனா இப்ப மைக்கேலுக்கு தனியா அவருக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும்னு ஆசையா இருக்கு. இத பத்தி பெர்ரி கிட்டயும் அவரு சொல்றாரு, எனக்கும் இது ஓகே தான், ஆனா இதுக்கு உங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கேட்க மைக்கேலும் நான் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு மியூசிக்ல இன்னும் நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் பண்ணணும், லிரிக்ஸ்ல எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், நானா ஃபீல் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி பாடல்களை எழுதணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த நம்ம மைக்கேலே ஜோசப் கிட்ட சொல்லாம லேபிளோடைய எக்ஸிகியூட்டிவ் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட இது உங்களோட ஐடியா, மைக்கேலை வச்சு நாங்க தனியா சில ஆல்பம் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு கேட்க சொல்லி அனுப்ப அவங்களும் போய் கேக்குறாங்க. ஜோசப்பும் வந்து ஓகேன்னு சொல்றாரு. ஆனா ஒரே கண்டிஷன், மைக்கேல் ஜாக்சன் 5ல தான் இருக்கணும், காலையில 9 to 5 எங்க கூட தான் இருக்கணும், அதுக்கு மேல மைக்கேலை வச்சு நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம மைக்கேலுக்கு ரூட் கிளியர் ஆகுது. நைட் டைம்ல மைக்கேல் வந்து ஐயோ நான் தனியா சோலோ ஆல்பம் பண்ண போறேன், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுறாருன்னு பார்த்தா ஆளு ஒரு லாமாவை வச்சிருக்காரு. அந்த லாமா கூட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கிருந்து அவரோட காருக்கு வர நம்ம மைக்கேலுடைய பாடி கார்டான பில்லு அங்க இருக்காரு. மைக்கேலும் நான் கார் ஓட்டுவா, ஐயோ வேணாம், நான் அந்த லாமாவை கூட ஓட்ட விடுவேன், உன்னை ஓட்ட விட மாட்டேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்க அங்கிருந்து போறாங்க. எங்கன்னா நம்ம பெரியோடைய ஸ்டுடியோவுக்கு தான், ஏன்னா தனியா சோலோ ஆல்பம் பண்ணணும். ஸோ நம்ம பெரியும் வந்து சின்ன வயசுல இதே ஸ்டுடியோல தான் முதல்ல ஒன்று ஆடிஷன் பண்ணேன், அப்படி ஆடிக்கிட்டே இருந்த, இப்பயாவது ஆடாம பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆளு போறாரு. ஸோ மைக்கேல் ஜாக்சனும் பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டு வந்து டோன்ட் ஸ்டாப் டில் யூ கெட் எனஃப் அப்படின்ற பாட்டு தான். இந்த லைஃப்ல இந்த லவ், நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாருக்காகவும் நிப்பாட்டக்கூடாது, நமக்கு போதுன்ற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் இந்த பாட்டோடைய மீனிங். இந்த பாட்டுக்குன்னு மியூசிக் வீடியோன்ட்டு சும்மா வேற லெவல் சாங், இன்னும் நிறைய சாங்ஸை ஆட் பண்ணி ஆஃப் த வால் அப்படின்னு ஒரு ஆல்பம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா சுவற்றை தாண்டி. இது வரைக்கும் அவங்க அப்பாவோடைய கட்டுப்பாட்டுல ஒரு சவருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அதை தாண்டி வெளியே வந்திருக்காருல, சோ அதை இன்டைரக்டா மீன் பண்ணணும் தான் ஆல்பத்துக்கு ஆஃப் த வால்னு பேரை வச்சு அந்த ஆல்பம் சும்மா பிச்சுக்குன்னு போகுது. மைக்கேல் ஜாக்சனும் ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டா மாற ஆரம்பிக்கிறாரு. நம்ம மைக்கேலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க. ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் மட்டுமே தினமும் மூட்டையா வருமா வீட்டுக்கு. இப்படி பணமும் புகழும் கொஞ்சம் கொஞ்சமா வர வர மைக்கேலுக்கு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை. அப்படிதான் திடீர்னு குடும்பத்தையே வெளியே வர சொல்லி உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு. மைக்கேலுடைய பிரதர்ஸ்லாம் என்னடா புதுசா வந்த ஃபெராரி வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லும் பொழுது பார்த்தா ஒரு சிம்பன்சியை கொண்டு வராங்க. மைக்கேலுக்கு சிம்பன்சினா ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே ஆளு தூக்கிக்கிறாரு குழந்தை மாதிரி. அதை பார்த்து எல்லாரும் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க. சோ இவரு அந்த சிம்பன்சியை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பீட்டர் பேன் அந்த கதையெல்லாம் படிச்சு காட்டும் பொழுது அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே தோணுது. அதுல அந்த பீட்டர் பேன் அப்படின்ற கேரக்டருக்கு மூக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நம்ம மைக்கேலுக்கு நல்ல பெரிய மூக்கு. அப்பாவான ஜோசப்பும் இந்த மூக்கை வச்சு என்னென்னமோ திட்டுவாரு. படத்துல ஓரளவுக்கு டீசெண்டா சொல்லியிருப்பாங்க, ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப மோசமான வார்த்தைகளை வச்சு கலாய்ப்பாராம். அவருடைய ஆஃப் த வால் அந்த ஆல்பம்லயும் நம்ம மைக்கேலுடைய மூக்கு ரொம்ப பெருசா இருக்கும். சோ இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு மைக்கேல் முடிவெடுக்கிறாரு. சோ என்னன்னா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இந்த மூக்கை அழகாக்குறதுக்காக ஒரு ஆபரேஷனை அவரு பண்றாரு. அந்த டைம்ல இது ரொம்பவே காமனான ஒரு ஆபரேஷன். சோ ஆள் ஆபரேஷன் பண்ணிட்டு மூக்குல கட்டுலாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படியே மெதுவா ரூம்குள்ள போகும்போது திடீர்னு ஜோசப் பார்த்துட்டு மைக்கேல் என்னது முகத்துல, இங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட மைக்கேல் அப்படியே பயந்து வராரு. ஏன்னா அவ்வளோ பயம் ஜோசப் மேல. இல்ல எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா ஜோசப் வந்து அவ்வளவா கண்டுக்கல. சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அவ்வளவுதான், மைக்கேல் நினைச்ச மாதிரி அவரோட மூக்கு இப்போ ரொம்ப அழகாயிடுச்சு. எங்க நம்ம மைக்கேல் வீட்டுல ஜிராஃப்னு என்னென்னமோ அனிமல்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அட சோஃபா மேல மலைப்பாம்பெல்லாம் நெளியுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நாள் ஜோசப் வந்து நம்ம மைக்கேல் அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு டூர் போலாம், உலகம் ஃபுல்லா நிறைய இடங்களுக்கு போய் மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல மைக்கேலுக்கு இது பிடிக்கல. ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு ஜாக்சன் 5 அந்த குரூப்புக்குள்ள இருக்கணும்னு ஆசை இல்ல, அவருக்கு தனியா அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும்னு ஆசை. அதனால எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு மெதுவா தயங்குறாரு. ஓப்பனா கூட சொல்லல. ஏ மைக்கேல் என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு பதிலுக்கு அந்த ஜோசப் ஓவரா பேச அம்மாவும் ஜோசப் அவன் வளர்ந்துட்டான், அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாதுன்னு சொல்ல, ஏய் நீ வாய மூடு, மைக்கேல் என்ன சொன்ன திரும்ப சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க மைக்கேலால எதிர்த்து பேச முடியல. டக்குன்னு அங்க இருந்து எழுந்து வெளியே வந்துடுறாரு. அவரோட பாடி கார்டான பில்லு கூட கார்ல அங்க இருந்து வெளியே போகும் பொழுது அங்க நிறைய மக்கள் மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அவங்க முன்னாடி ஒரு சோகமா இருக்கிறத காட்டிக்க கூடாதுன்னு கேப்பையும் கண்ணாடியும் போட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கிட்டே தனியா ஒரு இடத்துக்கு வராங்க. சோ மைக்கேலும் அவருடைய பாடி கார்டான பில் கிட்ட எனக்கு எவ்வளவு கனவு இருக்கு தெரியுமா, எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், அந்த சுதந்திரத்தை நான் எழுதுற வரிகள்ல எழுதணும், மியூசிக் வீடியோலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், யாருமே பண்ணாததா இருக்கணும். உடனே பில்லும் அப்படின்னா நீ தனியா உன் வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மைக்கேலும் ஆனா எனக்கு என் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும், அவங்கள விட்டுட்டு போகணும் இல்ல எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு பிடிக்கல, என்னை பத்தி அவங்களே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்கிற அந்த பாடி கார்டு பில்லுக்கு வந்து மைக்கேல் மேல கொஞ்சம் வருத்தம். ஏன்னா மைக்கேல் ஏன் இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்காரு, தைரியமா பேசலாம்ல
பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுது. இங்க பாரு மைக்கேல், இதுக்கப்புறம் நீ தான் யோசிக்கணும், உனக்குன்னு ஒரு டீம் உருவாக்கு, உனக்குன்னு ஒரு லாயர்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல, ஆனா மைக்கேல் அதை பண்ணாம அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டு உலகம் ஃபுல்லா டோர் போக ஆரம்பிக்கிறாரு, ஜாக்சன் 5 அப்படின்ற அந்த பேண்டாவே. ஆனா இருந்தாலும் அந்த கேப்லலாம் மைக்கேல் வந்து அவருக்கு தோன்ற ஐடியாஸ் எல்லாம் எழுதவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஐடியாஸ்லாம் அவர் மைண்டுக்கு வந்த உடனேயுமே அடுத்த ஆல்பத்துக்கு அவர் ரெடி ஆகுறாரு. தலைவன் சும்மா மரண மாசான காஸ்டியூமோட அவருக்குன்னு ஒரு லாயர் வேணும், எல்லா வேலையும் அந்த லாயர் தான் பண்ணணும். ஸோ ஒரு திறமையான லாயருக்காக ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. ஆனா அந்த குரூப்ல ஒரு ஜூனியர் லாயர் ஒருத்தர் இருக்காரு, பிராங்கா அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு ஜூனியர் லாயர், சும்மா ஒப்புக்கு தான் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா மைக்கேலுக்கு அந்த பிராங்காவை தான் பிடிச்சிருக்கு. இவர் தான் என்னோட லாயர்னு சொல்றாரு. பிராங்காவும் என்னோட முத வேலை என்ன அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா என் மேனேஜரா இருக்காரு, எல்லா விஷயத்தையும் அவர் தான் முடிவு பண்றாரு, அந்த வேலையில இருந்து அவரை தூக்கு அப்படின்றது தான் முத வேலை. சரி, நான் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பிராங்கா கேட்க, எது ஃபாஸ்டோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபேக்ஸ்ல அனுப்புறாங்க, மோனை இனிமே நீ மைக்கேலுக்கு மேனேஜர் கிடையாது அப்படின்னு. அப்படியே ஜோசப் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, பாத்தியா உன் பையன் பண்ண வேலைய, நான் இனிமே அவனுக்கு மேனேஜர் கிடையாதான், என்ன சொந்த அப்பனையே வேலையை விட்டு தூக்கியிருக்கான் இவன், வரட்டும் இன்னைக்கு பெல்ட் பீய போகுது பாரு அப்படின்னு அவரு கோவப்படுறாரு. உடனே அம்மாவும் உன்னால அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஜோசப்பும் என்ன சொன்ன நீ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னால மைக்கேல எதுவும் பண்ண முடியாது, அவன் ஒன்னும் குழந்தை கிடையாது, அவனோட வாழ்க்கைய அவன் தான் முடிவு பண்ணணும், அவன் மேல மட்டும் கைய வச்சிங்க அவ்வளவுதான் சொல்லி அம்மா மாசா பேசுறாங்க. ஜோசப்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு காரணமே மைக்கேல் தான். அதுக்கான ஒரு நன்றி கூட இல்லாம இந்த ஜோசப் இப்படி நடந்துக்கிறாரு. சோ இங்க நம்ம மைக்கேல் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அடிக்கடி பார்க்க போவாரு. அந்த குழந்தைகளுக்காக பொம்மையை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையில ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க பையனோட வந்திருக்காங்க. ஐயோ நீங்க, ஆமா நான் மைக்கேல் ஜாக்சன் தான் அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ என் பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்க, உங்க பையன் பேரு என்ன அப்படின்னு மைக்கேல் கேட்கும் பொழுது, பவுலின்னு எழுதுங்க. உடனே அந்த பையனும், ஆனா அம்மா அது என் பேரு கிடையாதுமா உங்க பேரு, அட கம்முன்னு இருறா, என் பேர்ல மைக்கேல் ஜாக்சன் சைன் பண்றாரா அப்படின்னு அந்த அம்மா இந்த நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட மைக்கேலை பார்த்துட்டு நிறைய பேர் அங்க லைன்ல நிக்க மைக்கேல் எல்லாருக்கும் சைன் போடுறாரு. பக்கத்திலேயே நம்ம பாடி கார்டு பில்லும், அடே அப்பா சைன் போட்டு முடிக்கவே பல மணி நேரம் ஆகும் போலயேன்னு ஒரு மாதிரி இருக்காரு. மைக்கேல் வீட்டுக்கு வந்து அவரோட ஃபேமிலி கூட ஜாலியா விளையாடுறதுக்காக சில கேம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா மைக்கேலுடைய பிரதர்ஸ்லாம் இப்ப அதெல்லாம் விளையாடுற மாதிரி இல்ல, அவங்க பெரிய மனுஷங்களா ஆயிட்டாங்களாம். ஆனா மைக்கேல் இன்னும் மனசளவுல ஒரு குழந்தையாவே இருக்காரு. அந்த கேம் இப்ப யாரு கூட விளையாடுறாருன்னு நினைக்கிறீங்க, அவரு வாங்கின அந்த சிம்பன்சி கூட தான். சரி இரு நான் ஐஸ்கிரீம் கொண்டு வரேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா கையில பேப்பரோட நம்ம ஜோசப் நிக்கிறாரு. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, படிச்சு பாரு, உன் சொந்த அப்பாவையே நீ வேலையை விட்டு தூக்கியிருக்க, இந்த குடும்பத்தை பத்தி நீ இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. மைக்கேலை எதுவும் திட்டவும் இல்ல அடிக்கவும் இல்ல. மைக்கேலுக்கும் அவ்வளவு பயம் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு. ஆனா கம்முன்னு போனாரா, அதனால மைக்கேலும் ரிலீஃப் ஆகுறாரு. அப்புறம் வாங்கின பொம்மைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸான குழந்தைகள் எல்லாம் பார்த்து அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கறாரு. அப்புறம் மைக்கேல் அவரோட லாயரான பிராங்கா கிட்ட அவருடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்றாரு. சரியான ஆல்பம், அப்புறம் ஸ்டேடியம்ல நிறைய டோர்லாம் பண்ணணும், மார்க்கெட்டிங் மீடியா ரிலேஷன் இப்படிலாம் மைக்கேல் பேச, நம்ம பிராங்காவும் நீங்க கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல மட்டும் ஒர்க் பண்ணுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மைக்கேலுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டான ஆளா இருக்காரு. தொடர்ந்து என்ன சாங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் டிவில ஒரு விஷயத்த பாக்குறாரு. ஒரு 2 கேங்கும் சண்டை போட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க, வன்முறை எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. இதுக்காக ஒரு பாட்டு எழுதணும்னு நினைக்கிறாரு. அதோட மைக்கேல் ஜாக்சனுடைய ஸ்டைல் எல்லாமே பாப் அப்புறம் R&B இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் இருக்கும். ராக்ல வந்து அந்த டைம்ல வெள்ளையா இருக்கிறவங்க மட்டும் தான் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த வன்முறையை எதிர்த்து ராக் ஸ்டைல்ல ஒரு பாட்டை எழுதணும்ட்டு தலைவர் எழுதுறாரு. அப்படி ஒரு சாங் எழுதி அதுக்கு மியூசிக் வீடியோ பண்ணணும், அந்த மியூசிக் வீடியோல உண்மையான கேங் மெம்பர்ஸே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட பாடி கார்டு பில்லோட ஹெல்ப் மூலியமா உண்மையான கேங் மெம்பர்ஸை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்க எல்லாருக்குமே அந்த மியூசிக் வீடியோவுக்காக டான்ஸ சொல்லி தராரு மைக்கேல் ஜாக்சன். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பக்காவா ஆடுறாங்க. இடையில நம்ம ஜாக்சன் ஒரு நிமிஷம் ஜாக்கெட்டை கொடு அப்படின்னு மாட்டி எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஃப்ரீ ஸ்டைலா ஒரு லெக் கிக்ன்ற ஒரு ஸ்டெப்பை போடுறாரு. சும்மா எல்லாரும் மெர்சல் ஆகுறாங்க. இவ்வளோ பயங்கரமான கேங் மெம்பர்ஸ் இங்க வந்து டான்ஸை கத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் நம்ம மைக்கேல் மட்டும் தான். இந்த வன்முறையை எதிர்த்து இவர் எழுதின பாட்டு தான் பீட் இட் அப்படின்ற சாங். அந்த சாங்கும் அதுல வர கிட்டார் பீஸும் அதுக்கு இந்த டான்ஸும் சும்மா பயங்கரமான மாஸ்டர் பீஸ் இந்த சாங். இந்த புது ஆல்பமுக்கு வந்து இந்த பீட் இட், பில்லி ஜீன் இப்படின்னு நிறைய சாங் எழுதிட்டாரு. ஆனா இந்த ஆல்பத்துக்கு வந்து ஒரு சாங்கோட நேம தான் வைக்கணுமே. என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் டிவில அந்த டைம்ல வர அந்த ஹாரர் மூவிஸ் அந்த சீன்ஸ்
சைன்ஸ் எல்லாம் அவரு பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த ஆல்பத்தோட நேம் த்ரில்லர் அப்படின்னு வைக்கிறாரு. ஸோ அதுதான் வேர்ல்டு ஃபேமஸான த்ரில்லர் ஆல்பம். சாங்குன்னு மட்டும் இல்ல, சும்மா டான்ஸ் எல்லாம் வேற லெவல். இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே அதிக காப்பி சேலான ஒரே ஆல்பம் இந்த த்ரில்லர் தான். இன்டர்நெட் இல்லாத காலத்திலேயே இந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்குன்னா ஒருவேளை இன்டர்நெட் இருந்திருந்தா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. பயப்படாத அப்படின்ற மாதிரி பாடுவாரு. அந்த பாட்டிலேயே பயமும் பொறுத்துவாரு. திடீர்னு பார்த்தா இவரே பேயா மாறுவாரு. அப்படியே பேயாவே பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடி கடைசியா இது எல்லாமே ஜஸ்ட் இமேஜினேஷன் முடிஞ்சு கடைசியா ஆடியன்ஸான நமக்கு காட்டுவாங்க இன்னமும் மைக்கேல் பேயா தான் இருக்காரு அப்படின்னு. சும்மா தெரியான ஆல்பம். அதுக்காக 8 கிராமி அவார்டு வின் பண்ணாரு ஒரே நைட்ல. அப்போ வந்து இது வேர்ல்டு ரெக்கார்டா இருந்தது. ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒரு அசைக்க முடியாத இடத்துக்கு நம்ம மைக்கேல் ஜாக்சன் போனாரு. ஆனா இந்த த்ரில்லரை விடவே மைக்கேல் ஜாக்சனை வேற லெவல் இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்ச ஒரு சாங் தான் பில்லி ஜீன். அதுக்காக வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஆனா அதை வந்து டிவியில போட மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து MTVல கருப்பினத்தை சேர்ந்த ஆட்களுடைய பாடல்கள்லாம் போட மாட்டாங்க. ஆனா மைக்கேலும் அவருடைய லாயரும் வந்து இந்த பாட்டை போடணும் அப்படின்னு லேபிள் கம்பெனில இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்க அவரும் வந்து MTV இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு மைக்கேலை ரொம்ப பிடிக்கும். அதனால MTVல இருக்கிற ஆட்களுக்கு கால் பண்ணி இங்க பாரு, அடுத்த 10 நிமிஷத்துல மைக்கேலுடைய பில்லி ஜீன் சாங் பிளே ஆகல அப்படின்னா எங்க லேபிள்ல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் உங்க கான்ட்ராக்ட்ல இருந்து நாங்க வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பேரா சொல்லி இந்த எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி அந்த கேன்சல் ஆன டாக்குமெண்ட்டை ஒரு பையில போட்டு சுருட்டி அதை பின்னாடி சொருகி விட்டுருவேன்னு மிரட்டுறாரு. ஸோ இதை கேட்ட உடனே MTV பயந்து போய் அவங்க பில்லிஜீனை பிளே பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா MTVல அதிகமா பிளே பண்ணது பில்லிஜீன் தான்ற பேரே வாங்குது. அவ்வளோ மக்கள் பாக்குறாங்க பில்லிஜீனை. அது ஹிட் ஆன லெவலுக்கு நம்ம மைக்கேல் தனியா பில்லிஜீனுக்கு ஸ்டேஜ் ஷோவே போடுறாரு. இந்த பில்லிஜீன்ன்ற சாங் வந்து பில்லிஜீன் அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க, என் குழந்தை அவரோடது தான் அப்படின்ட்டு. நம்ம மைக்கேல் வந்து அவ கூட நல்லா நெருங்கி பழகணும் தான், ஆனா அந்த பையன் என் பையன் கிடையாதுன்ட்டு ஒரு லவ், லஸ்ட், அக்யூஸ், அதோட பர்சனல் லைஃப்னு ஒரு ஃபேமஸான ஆளு எப்படிலாம் பாதிக்கப்படுவார்னு அந்த பாட்டுல எழுதியிருப்பாங்க. ஸோ அதை அவரு ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றாரு. அதோட மொத தடவையா மூன் வாக்க போடுறாரு. இந்த மூன் வாக்குக்கு நான் பெரிய அடிமை தெரியுமா. அதை கத்துக்கிட்டு சும்மா தார் ரோட்ல ஷூவை வச்சு தேய்ன்னு தேய்ச்சி எத்தனை ஷூவை தூக்கி போட்டிருப்பேன் தெரியுமா. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு மைக்கேல் வந்துடுறாரு. ஆனா அங்க ஜோசப் வந்து ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஆனா அப்பவும் மைக்கேல் எதிர்த்து பேசவே இல்லை. எதிர்த்து பேசணும்ன்ற அவசியம் கிடையாது, இது என் வாழ்க்கை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாரு. இதனால அந்த பாடி கார்டு பில்லு வந்து ரொம்பவே கவலைப்படுறாரு மைக்கேலை நினைச்சு. ஆனா மைக்கேலுடைய அப்பாவான ஜோசப்புக்கு வந்து மைக்கேலுடைய இந்த புகழை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் யோசனையே. ஒரு ஃபைட் ப்ரொமோட்டர் கிட்ட போயிட்டு இவர் டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. மைக்கேல் ஜாக்சன் இப்போ என்னோட மற்ற பசங்க கூட சேர்ந்து திரும்பவும் ஜாக்சன் 5 வர போறாங்க, உலகம் ஃபுல்லா நிறைய டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் போட மைக்கேல் வந்தா கண்டிப்பா கூட்டம் வரும், இவங்களும் பயங்கரமா செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டைம்ல கொக்கோ கோலா தான் செம ஃபேமஸா இருக்கு, பெப்சி திரும்ப அகைன் வரலாம்னு நினைக்கிறாங்க. அதனால பெப்சிக்காக நம்ம மைக்கேல் ஜாக்சனை வச்சு ப்ரமோட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பண்ணலாம்னு பிளான் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா மைக்கேல் ஓகே சொல்லணும், அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு ஜோசப் மைக்கேலுடைய ரூமுக்கு போறாரு. மைக்கேல் பார்த்துட்டு ஷாக் ஆகி ஒரு வித பயத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன என் பையன் ரூமுக்கு நான் வரக்கூடாதா, பாத்தியா த்ரில்லர் அதிக சேலான ஆல்பம் இதுதானா, இப்போ பெரிய ஆள் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இந்த ஃபேமிலியை பத்திலாம் கவலை இருக்கா இல்லையா. ஆனா எனக்கு கவலை இருக்கு, இந்த குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதனால நான் சொல்லியிருக்கேன் ஜாக்சன் 5 திரும்ப வர போறாங்க, ஒரு டூர் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி பெப்சிக்காக சில ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண போறாங்கன்னு. நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் நான் நினைக்கிறேன், நான் போய் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு அவர் மாட்டு பேசிட்டு அவர் மாட்டு போறாரு. ஆனா மைக்கேல் அகெயின் வாயை திறந்து எதுவும் பேசவே இல்லை, ஏன்னா அவ்வளோ பயம் அவரோட மனசுக்குள்ள. ஸோ பெப்சிக்காக ப்ரமோஷன் நடக்க ஆரம்பிக்குது. பில்லி ஜீன் அந்த பாட்டுடைய டியூன்லயே பெப்சிக்காக பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷூட்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜ்ல வெடிலாம் வெடிக்கும்ல, அதுல ஒரு நெருப்பு கங்கு அவருடைய தலையில பட்டு தலையே எரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட தலையில இருக்கிற அவருடைய சதையே வந்து எரிஞ்சிருச்சு. டக்குன்னு எல்லாரும் வந்து அந்த நெருப்பை அணைச்சிட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. மைக்கேலுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா ஒன்னும் புரியல. சோ மைக்கேலுடைய பிரதர்ஸ் அப்பா அம்மான்ட்டு வெயிட் பண்றாங்க. டாக்டரும் அங்க வராரு. சோ மைக்கேல் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா இந்த ஜோசப் மைக்கேல் எப்ப திரும்ப சரியாவான், எப்ப ஸ்டேஜுக்கு வருவான் அப்படின்னு கேட்க
டாக்டரும் சார் உங்களுக்கு புரியுதா, கொஞ்சம் விட்டு இருந்தா மண்டையில இருக்கிற நரம்பு பாதிக்கப்பட்டு முழுசா கோமாவுக்கு போயிருப்பாரு, நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க அப்படின்னு டாக்டருக்கே கடுப்பாகுது இவரு பேசுறது. சோ மைக்கேலும் அடிப்பட்ட காயத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டரும் அந்த இடத்துல விக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மைக்கேல் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாரு. அதோட வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இவரு பெயின் கில்லரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்க வெளிய மைக்கேலுக்காக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. மைக்கேல் சீக்கிரம் குணமாகி வாங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. எங்க மைக்கேலுடைய பாடி கார்டான பில்லும் வந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வராரு. ஆனா மைக்கேல் சாப்பிடுற மைண்ட் செட்ல இல்ல. அவருக்கு ஸ்டில் வருத்தம், அப்பாவை எதிர்த்து பேசியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு. ஆனா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பில் அங்க இருந்து போயிடுறாரு. அம்மாவும் மைக்கேல் பக்கத்திலே இருக்காங்க. மைக்கேல் எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். ஆரம்பத்திலேயே நான் உங்க அப்பாவை கண்டிச்சிருக்கணும், ஆனா நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல மைக்கேல் உடனே அம்மா ப்ளீஸ் இப்ப இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சோகமா இருக்காரு. அம்மாவும் அப்படியே அமைதியா இருக்காங்க. டக்குனு மைக்கேலும் மனசு தாங்காம நீங்க என்னமா பண்ணுவீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அம்மாவை இவரு சமாதானப்படுத்துறாரு. எங்க நம்ம மைக்கேலுடைய லாயர் மிக்கி மவுஸ் பொம்மையை வாங்கிட்டு வராரு. மைக்கேல் ஆனா அவரோட ரூம்ல இல்ல. இப்ப கூட அவரு இதே ஹாஸ்பிட்டல்ல தீயினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைகளை தான் பாக்குறாரு. அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறாரு. அவர் நம்ம லாயர் கிட்ட வந்து இந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு கிடைச்ச இழப்பீடு, இன்சூரன்ஸ் பணம், இது எல்லாத்தையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நெருப்புனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு போய் சேரணும்னு சொல்றாரு. அதோட இந்த மருந்துகள்லாம் எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போலான்னு பார்த்தா அங்க மிக்கி மவுஸை பார்த்துட்டு இது நீதான் வாங்கி கொடுத்தியான்னு லாயர் கிட்ட கேட்க ஆமான்னு இவரு சொல்றாரு. ஏன்னா நம்ம மைக்கேலுக்கு இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க மைக்கேலுடைய அப்பாவான ஜோசப் அம்மாவை பிரைன் வாஷ் பண்றாரு. இங்க பாரு, மைக்கேல் திரும்ப வரணும், நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து ஜாக்சன் 5 டோர் போகணும். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். இப்ப இது நடக்கலன்னு வச்சுக்கே அவ்வளவுதான், என் தலையே காலி ஆயிடும். அதனால நீ எப்படியாவது பேசி அவனை வரவையன். ஜோசப் உங்களுக்கு புரியுதா, நம்ம பையன் செத்து போயிருப்பான், உங்களுக்கு இன்னமும் இதுதான் முக்கியம் இல்ல. ஏமா உனக்கு உன் பையன் மைக்கேல் முக்கியம்னா மீதி நமக்கு பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்க்கைலாம் முக்கியம் கிடையாதா உனக்கு? இங்க பாருங்க, மைக்கேல் அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துப்பான். அதே மாதிரிதான் எல்லா பசங்களும் அவங்க வாழ்க்கைய அவங்க தான் பாத்துக்கணும். இதுக்கு மேல மைக்கேலை நீங்க ஃபோர்ஸ் பண்ண கூடாது, இல்லனா நடக்கிறது வேறன்ட்டு அகைன் அம்மா மிரட்டுறாங்க அப்பாவையே. எங்க நம்ம மைக்கேல் வந்து அவரோட பாடி கார்டான பில் கிட்ட என்னோட அம்மா சின்ன வயசுல என்கிட்ட சொன்னாங்க, யாருக்கிட்டையும் இல்லாத என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு. அது ஒரு லைட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த லைட்டை பிரகாசமானதா மாத்தணும்னு சொன்னாங்க. அதை நான் பண்ண போறேன். ஆனா அந்த பாடி கார்டு பில் என்ன சொல்றாருன்னா, ஆனா உங்க அப்பா ஜோசப்பை நீ எதிர்த்து பேசாம உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. மைக்கேலும் ஏன்னா எனக்கு என் ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்காக நான் இதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் பண்ண போறேன். ஆனா கடைசியா என் ஃபேமிலிக்காக ஒரு டோர் போக போறேன் ஜோசப் சொன்ன மாதிரியே. சோ என் ஃபேமிலிக்காக ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா என் பாதையில போவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ அந்த பாடி கார்டு பில்லுக்கு கடுப்பு தான் ஆகுது, ஏன் மைக்கேல் இவ்வளவு பயந்தாங்கொலியா இருக்காருன்னு. சோ ஜாக்சன் 5 அவங்களுடைய டோரை ஆரம்பிக்கிறாங்க. சும்மா வேற லெவல், மைக்கேலுக்காகவே அவ்வளோ கூட்டம் வருது. இங்க மைக்கேலுடைய அப்பா ஜோசப் இந்த இடம் மட்டும் கிடையாது, சும்மா எல்லா நாட்டுக்கும் நாங்க போக போறோம், ஜாக்சன் 5 உடைய டோர் எல்லா இடத்துலயும் நடக்க போகுதுன்ட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறாரு. எங்க நம்ம மைக்கேலும் ஹியூமன் நேச்சர்ன்ற ஒரு வேற லெவல் சாங்க பாட எல்லாருமே சும்மா ஆடி போறாங்க. லவ் பண்றது, ஒரு விஷயத்துல தோக்கறது, கீழே வெல்றது, அதுல இருந்து மீண்டு எழ்றது, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் மனுஷங்களுடைய இயல்பு அப்படின்றது தான் இந்த பாட்டு. அதுக்கப்புறமா ஒர்க்கிங் டே அண்ட் நைட்ன்ற ஒரு சாங், அதாவது தான் லவ் பண்ற பொண்ணுக்காக, அந்த காதலுக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாருன்ற அந்த வலியை சொல்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டை அவரோட பிரதர்ஸ் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண பேக் ஸ்டேஜ்ல இருந்து அவருடைய அப்பாங்காரன் ஜோசப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டே இப்போ ஆடியன்ஸுக்கு நம்ம மைக்கேல் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜாக்சன் 5 உடைய இந்த டோருடைய லாஸ்ட் டே இதுதான், இதுக்கப்புறம் டோர் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஜோசப் ஆடி போறாரு ஆளு. இதுதான் ஸ்டார்டிங் டோர். ஆனா நம்ம மைக்கேல் இது ஒரு ஃபேர்வெல் டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டையும் பாடி முடிச்சுட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனா இதை பாக்குற அந்த ஜோசப்பும் மைக்கேல் பின்னாடியே வராரு. மைக்கேல் என்ன நினைச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரு கேட்க நம்ம மைக்கேலும் இது என்னோட வாழ்க்கை, என்னோட பாதை அப்படின்னு சொல்லி ஜோசப் கிட்ட சொல்லிட்டு அப்படியே மைக்கேல் தொடர்ந்து போக இவர் பின்னாடியே வராரு ஜோசப் மைக்கேலை தடுக்க. ஆனா பாடி கார்டு பில் இருக்காருல, அவருக்கு இப்பதான் செம பெருமை ஆகுது. மைக்கேல் நீ வேற லெவல் அப்படின்ட்டு ஜோசப்ப ப்ளீஸ் சார் பக்கத்துல வராதீங்கன்னு தடுத்துட்டு ஒரு சந்தோஷத்தோட பில்லும் மைக்கேல் பின்னாடியே போறாரு. அப்படியே கதை ஃபியூச்சருக்கு போகுது. இதை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். மைக்கேல் பேக் ஸ்டேஜ்ல இருக்காரு, அந்த பேட் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அப்படியே மைக்கேல் திரும்பி பாப்பாரு. ஒரு செகண்ட் உண்மையான மைக்கேலையே நான் பார்த்தேன். அங்க மைக்கேலுடைய பாடி கார்டான பில்லும் இருக்காரு. அப்படியே மைக்கேலை பார்த்து சிரிக்க, இது பேட் டோர். இந்த பேட்ன்ற சாங் வந்து சும்மா வேற லெவல் சாங், நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸை பத்தி பேசுற ஒரு மாசான சாங். இதுக்கு மியூசிக்
மியூசிக் ஆல்பமும் இருக்கு. நம்ம ஊர்ல அக்கா மகன்னு சொல்லி இந்த பேட் சாங் தான் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ மைக்கேல் இப்ப அந்த சாங்கை பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அந்த பாட்டை பாடி முடிக்க இந்த இடத்துலயே மைக்கேல்ன்ற இந்த படம் முடியுது. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஏன்னா மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபுல் பீக்கே வந்து அடுத்தது படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு கண்டிப்பா பேரு ஜாக்சன் வைப்பாங்க. ஏன்னா என்னுடைய நிறைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சன் பாடி இருப்பாரு. ஸோ நமக்கு ஜாலி தான். ஆனா மைக்கேலுக்கு இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. மக்களை பத்தியும் சமூகத்தை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் யோசிச்ச இந்த மைக்கேலை இதே சமூகம் குழந்தைகளை வச்சு எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பா அடுத்த படத்துல அவங்க சொல்லுவாங்க. ஓகே ஃபிலிம் ரோல் ஃபேமிலி, இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.